லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் வீடு. அந்த 4ஆம் இடம் ஒருத்தருக்கு கெட்டுருச்சுன்னா அவர் வாழ்நாள் முழுக்க வீடே கிடையாது. இந்த வாஸ்து ஜோதிடர், ஜோதிட வாஸ்து நிபுணர் இப்படி ரெண்டையும் கலந்து போடுறவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த அரைகுறை ஜோதிடம் தெரிந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய விளம்பரத்துக்காகவும் வியூஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஜாதகத்திற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு உண்டா சார்? ஜாதகப்படி தான் ஒருத்தருக்கு வீடு அமைகிறது, அது உண்மையா சார்? ஜாதகத்திற்கும் வாஸ்துக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டால் ஒரே வரியில் பதில் சொல்லிடலாம், தொடர்பே கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடம் தான் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4ஆம் இடம் ஒருத்தருக்கு கெட்டுருச்சுன்னா அவர் வாழ்நாள் முழுக்க வீடே கிடையாது. அப்படி வீடு அமைஞ்சா அது வாஸ்துப்படி இருக்கவே இருக்காது, வாஸ்துக்கு எதிராக தான் இருக்கும், தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ஜோதிட நண்பர்கள் தவறான வீட்டில் இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிறத என்னால் பார்க்கவும் முடியும். நான் உதாரணத்துக்கு பல பேர்த்த சொல்லவும் முடியும். இதே ஜோதிட நண்பர்கள்ட்ட உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் முடிவு பண்ணி அந்த முயற்சியை கைவிட்டுறீங்க. ஆனால் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் வராரு அப்படின்னா அவர் வந்து ஜாதகம் கொடுக்குறாரு, ஒரு திருமணத்துக்காக வேண்டி கேள்வி கேட்குறாரு. நீங்களும் ஜாதகத்தை பார்த்துட்டு 7ஆம் இடம் உங்களுக்கு கெட்டுருச்சு சார், உங்களுக்கு திருமணமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? அப்படி சொல்லத்தான் நம்ம செய்வோமா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேராக 7ஆம் இடத்துக்கு உண்டான கோவில்களோ எதையோ ஒரு பரிகாரம் செய்து அவர் அந்த வயசில் திருமணம் பண்ணுறதுக்கு நீங்கள் பல முயற்சி எடுப்பீங்களவா? நீங்கள் உங்களுக்கே தெரியலனாலும் வேறு யாரோ ஜோதிடத்தை கேட்டு அவருக்குரிய பல முயற்சிகள் எடுத்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சிக்கிறீங்களவா? ஏன் 7ஆம் பாவம், நான் உதாரணத்துக்கு 7ஆம் பாவம் சொல்லியிருக்கேன், இன்னும் மற்ற பாவங்களுக்கும் நீங்கள் எல்லா மாற்று ஏற்பாடோ வேறு பரிகாரங்களோ செய்து அதற்குரிய முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கல்ல, ஏன் 4ஆம் இடத்துக்கு மட்டும் நீங்கள் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க? இதே கேள்வியை நான் எனக்கு தெரிந்த ஜோதிட நண்பர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லப்பட்ட பதில் என்னென்னா, எனக்கு ஏன் குருநாதர் அப்படி தானே கற்றுக் கொடுத்துருக்காரு, எனக்கு அதுதானே தெரியும், அவரும் எங்களுக்கு என்ன வழிக்கு அமைச்சாங்களோ அதுபடியே நான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன், என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லியிருந்தால் நானும் ட்ரை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லப்பட்ட பதில். ஓகே, என்னுடைய ஸ்டூடெண்ட்டான நிறைய ஜோதிடர்களுக்கு சொல்லப்பட்டது, நான் சொல்லப்பட்டது என்னென்னா, சரி கொஞ்ச நாளைக்கு வீடு மாறி இருந்து பாருங்கள், நான் சொல்லி கொடுத்த மாதிரி வீடு மாறி இருந்து பாருங்கன்னு சொல்லும்போது அந்த ஜோதிட நண்பர்கள்லாம் ரொம்ப சூப்பராக வந்த கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த அரைகுறை ஜோதிடம் தெரிந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய விளம்பரத்துக்காகவும் வியூஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஒருத்தர் 4ஆம் இடம் கெட்டுடுச்சுன்னா உனக்கு வாஸ்துப்படி வீடே இல்லை, ஜாதகப்படி தான் உனக்கு வீடு அமையுது அப்படின்னு சொல்லி அவருக்கு வாஸ்து தெரியாதனால நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அவங்க வழிகாட்டுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஜோதிடம் அப்படின்றது வான் சாஸ்திரம், வாஸ்துன்றது கட்டிடக்கலை. இது என்டையர், அது வேற இது வேற. ஒரு ஜோதிடர் ஒரு 4க்கு 4 10க்கு 10 ரூமை போட்டு ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் ஜோசியம் சொல்லிடலாம், பரிகாரம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் வாஸ்து நிபுணர் அப்படின்றது ஒரே இடத்துல உட்காந்து பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. 100% சைட்டுக்கு போயே ஆகணும். பல 100க்கு மேற்பட்ட நபர்களுக்கு நான் வகுப்பு எடுத்த அனுபவத்தில் சொல்லக்கூடியது என்னன்னா, யாரெல்லாம் நான் வாஸ்து ஜோதிடர், ஜோதிட வாஸ்து நிபுணர் எப்படின்னு போடுறாங்களோ இவங்க ரெண்டையுமே குழப்பற கேஸ். யாரெல்லாம் நான் எனக்கு ஜோசியம் மட்டும்தான் சார் தெரியும், எனக்கு வந்து வாஸ்து மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஸோ அவங்க தெளிவானவங்க. என்னையும் ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப விழிப்புணர்வாக இருங்க. இந்த வாஸ்து ஜோதிடர், ஜோதிட வாஸ்து நிபுணர் இப்படி ரெண்டையும் கலந்து போடுறவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எனக்கு ரெண்டும் தெரியும் சொல்லிக்கிறவங்க கூடயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஸோ அவங்களுக்கு ரெண்டுமே தெரியாதுன்னு அர்த்தம்.